தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே அங்கே பிலிப்புடைய ஊழியத்தையும் அதற்கு எதிர்மாறாக அங்கே சமாரியாவிலே சீமோன் என்கிறவன் அசுத்த ஆவியினால செய்த காரியங்களையும் நாங்க பார்த்தோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதம் தெரிந்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இவைகளை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்று நேற்றைய செய்தியில சொன்ன. தொடர்ந்தும் இந்த காரியத்துல இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லி அடுத்த காரியங்களுக்கு போவோம். தேவனுடைய வல்லமை எது, அசுத்தாவியுடைய வல்லமை எது, தேவனுடைய ஊழியக்காரன் எது, பிசாசுடைய ஊழியக்காரன் எது என்று எப்படி அடையாளம் கண்டு கொள்ளுவது, ஒரு சில காரியங்கள் இந்த வசனத்திலிருந்து காட்ட விரும்புகிறேன். அங்கே நாங்கள் 10வது வசனத்தை வாசிப்போம் என்றால், தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். தேவனுக்கு எதிராக வேலை செய்கிறவன் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே ஜனங்களை நடத்த மாட்டான். தேவனுக்கு நேராக ஜனங்களை வழி நடத்த மாட்டான். தேவனுக்கு மகிமையை கொண்டு வர மாட்டான். தேவனை உயர்த்த மாட்டான். அவன் என்ன செய்வான் என்று சொன்னா, தனக்கு நேராக ஜனங்களை நடத்துகிறவனாயிருப்பான். தன்னை பற்றி ஜனங்கள் பெருமைப்படுத்தத்தக்கதாக, தன்னை பற்றி கதைக்கத்தக்கதாக, உயர்த்தத்தக்கதாக ஜனங்களை நடத்துகிறவனாக இருப்பான். கவனிக்கணும், ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பார்க்கணும். தேவனுக்கு நேரா நடத்த மாட்டான், தேவனுக்கு மகிமையை கொண்டு வர மாட்டான், சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க மாட்டான். இவன் சத்தியத்தினால இங்க காரியங்களை செய்யல. 9வது வசனம் 10வது வசனம் திரும்பி பார்க்க வாசிப்போம். சீமோன் என்று மறுபெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி, பாருங்க, மாய வித்தை காலம், மாய்மாலம், வித்தை, பிசாசுடைய காரியங்கள்னால தன்னை ஒரு பெரியவனாக எப்பொழுதும் காண்பிக்கிறவனாக இருப்பான். தேவனுக்கு எதிராக ஊழியம் செய்கிறவன். இதுல கவனமா இருக்கணும். எந்த ஒரு ஊழியம் என்று வந்து ஊழியம் செய்கிறவன் தன்னை எப்பொழுதும் உயர்த்துகிறவனாக இருந்தால், தன்னுடைய நாமத்தை உயர்த்துகிறவனாக இருந்தால், எப்பொழுதும் தன்னை கொண்டு தேவன் செய்கிற காரியங்களில தேவனை உயர்த்தாதபடி தன்னை உயர்த்தவனாக இருந்தால், தனக்கு மகிமையை, தனக்கு லாபத்தை, தனக்காக ஒரு காரியத்தை தேடுகிறவனாக இருப்பானாய் இருந்தால் அவன் தேவனால வழிநடத்தப்படுகிறவன் அல்ல. வேதத்தை எடுத்து ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து பேசி ஏதோ வேதத்தை போதிக்கிற மாதிரி அதற்குள்ளாக தன்னுடைய வஞ்சனையான தன்னுடைய காரியங்களை வேதத்தோடு கலந்து போதித்து, பிசாசு எப்படியாக ஆதி ஆமத்துல ஆதாமையும் ஏவாளையும் தேவன் சொன்ன வார்த்தைகளை கொண்டே அதை புரட்டி பேசினது போல, எப்படியாக இயேசுவை பிசாசானவன் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலே சந்தித்து அவரை வேதத்தை வைத்து அவர் தன்னுடைய வேலையை செய்ய, தேவ சித்தத்தை செய்யாதபடி அவரை வஞ்சிக்கும்படி வந்தது போல, இவனும் வேதத்தை தான் போதிக்கிறவன் போல காணப்படுவான். வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை
கூட சொல்லுவான். கவனிக்கணும். ஏன்னா வேத எங்களை ஏமாத்தணும்டா வேதத்தை வச்சுதான் அவனும் ஏமாத்துவான். இல்லாட்டி நாங்க வேற எதையும் சொன்னா நாங்க கேட்க மாட்டோம். அதால வேதத்தை சரியா புரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும், போதிக்கே விளங்கணும். இவன் எந்த வசனத்தை எப்படி திரிக்கிறான், எப்படி புரட்டுறான், எப்படி மாத்துறான், இதை வச்சு எப்படி தனக்கு ஒரு லாபம், தனக்கு ஒரு பேரு, தனக்கு ஒரு மகிமை, தனக்கு ஒரு காரியத்தை செய்ய முயற்சிக்கிறான் என்பதை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அதான் இங்க நடந்தது. என்ன, சீமோன் என்று மறுபெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரன் தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி, ஆகவே ஆழம், கனம், துதி, மகிமை எல்லாம் அவர் ஒருவருக்கு தான் போகணும். எந்த பெரிய ஊழியம் செய்தாலும் அது அவருக்குத்தான். அதுல கை வைக்கக்கூடாது, திருடக்கூடாது, விரும்பக்கூடாது. மகிமை அவருக்கு, கனம் அவருக்கு, துதியும் அவருக்கு தான். இப்படியாக கவனமாக நடக்க ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.